ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பைஸியான மஷ்ரூம் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அரைத்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நறுக்கின குடைமிளகாய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து வதக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம், குடைமிளகாய் ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மஷ்ரூமை இது கூட சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா மஷ்ரூம் வேகும். தேவையான அளவு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ மஷ்ரூமுக்கும் சேர்த்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மஷ்ரூம் நல்லாவே வெந்திருக்கு. மஷ்ரூம் எப்போவுமே சீக்கிரமாக வெந்துடும். மசாலா பொடியெல்லாம் வேகிறதுக்கு தான் டைம் எடுக்கும். கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்முடைய ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான மஷ்ரூம் கறி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, பரோட்டா, நான் இதுக்கு எல்லாமே இது நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.